என் குழந்தை என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னைய மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து உங்களை ரிப்பல் பண்ணவே இல்லை, உங்களை பிடிக்காம தள்ளி போகலை, உங்கள் எனர்ஜியை தான் ரிப்பல் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எமோஷன்ஸ் தான் உங்கள் எனர்ஜி. உங்கள் எனர்ஜி தான் உங்கள் குழந்தைய வந்து பக்கத்தில் வரவிடாமல் பண்ணுது. நீங்கள் எப்போ அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன் கற்றுக்குறீங்களோ, நான் இந்த எமோஷனில் இருக்கேன், இதை வந்து நான் ரெகுலேட்டடாக மாற்றணும், நான் இப்போ கோவமாக இருக்கேன், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன், இரிட்டேட்டடாக இருக்கேன், கில்ட்டில் இருக்கேன், எந்த எமோஷனாலும் ஓகே, அதை எப்படி நான் வந்து அடுத்து காம் பண்ணணும், எப்படி அதை வந்து நான் ஸ்டேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ஸ்டேபிள் எமோஷனுக்கு வந்துட்டீங்க, ஒரு லவ்விங் எமோஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்கங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறதே வந்து பேரண்ட்ஸ் எப்படி எமோஷ்னலி குழந்தைங்க கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இட் இஸ் பாசிபிள், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வரமாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். கரெக்டாக நம்ம தாட்ஸை, நம்ம எனர்ஜியை தான் நம்ம டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நம்ம எனர்ஜியை மாற்றிக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நம்ம குழந்தைங்க கூட கனெக்ஷன் தான் வேணுமா, நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். குழந்தை நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்னா மதர் சைல்டு பாண்டிங் வந்து நேச்சர். மதர் கூட தான் சைல்டு இருக்கணும், ஓகேவா? மதரை வந்து வெறுத்துட்டு சைல்டு போக மாட்டாங்க. அது வந்து அது நேச்சரே கிடையாது இல்லை. மதர் சைல்டு பாண்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்டிங். பட் நமக்கு அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் இல்லாதனால அந்த எனர்ஜியை தான் அவங்க ரெப்பல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக எல்லாமே மாற்றிடலாம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் மை அப்கமிங் ஒர்க் ஷாப். இது எல்லாமே நம்ம பேசலாம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லித்தரேன். நம்ம நிறைய பிலீஃப்ஸை தான் மாற்றணும். ஸோ இதெல்லாம் திருப்பி 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 நீங்கள் கேட்கும் போது உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ see you in the workshop. Thank you.